இன்றைக்கு நம்ம இந்த வகுப்பறையில் பார்க்க போகிறது முழுக்களுடைய வகுத்தல் பார்க்க போகிறோம். இந்த முழுக்களுடைய வகுத்தல் எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்னது தெரிஞ்சிருக்கணும். ஏதாவது ஒரு நம்பர் இருக்குன்னு வைங்களேன், இந்த நம்பருக்கு பகுதி 1 இருக்குங்கிறது நமக்கு தெரியும் ஏற்கனவே. அது மாதிரி இந்த 5 என்கிற எண்ணுக்கு முன்னாடி குறியீடே போடலாம், அங்கே ப்ளஸ் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். 5 என்கிற எண்ணுக்கு வலது பக்கத்தில் ஒரு புள்ளி வச்சாலும் வைக்கலனாலும் அங்கே இருக்குங்கிறது தெரியணும். 5 என்கிற எண்ணினுடைய அடுக்கு 1 இருக்குங்கிறது தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஒரு எண்ணை சுற்றிலும் இந்த 4 விதமான குறி போடவில்லை என்று சொன்னாலும் அங்கே என்ன இருக்குது, குறி இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அது போக இப்போ 2/5 அப்படிங்கிற ஒரு பின்னம் இருக்குது. இந்த பின்னத்துக்கு ஒரு குறையெண்ணா இந்த எண்ணை மாற்றணும் அப்படின்னாக்கி -2/5 இப்படி போடலாம். இதே மைனஸ் இந்த கோட்டு நேருக்கு 2/5ன்னு போட்டாலும் ஒரே மதிப்பு தான். இல்லை தொகுதியை போட்டுட்டு பகுதியில் 5ன்னு போட்டாலும் இதுவும் ஒரே மதிப்பு தான். இந்த 3 எண்களுடைய மதிப்பும் 1ங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னாக்கி அந்த முழுக்களுடைய வகுத்தில் நம்ம எப்படி ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த கணிதம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கி ஒரு சாதாரண ஒரு சின்ன நம்பர் எடுத்துக்கிடுவோம். 12/4 அப்படிங்கிற நம்பரை வச்சுக்கணும். இது ஒரு முழு எண், இதுவும் மிகை முழு, இதுவும் மிகை முழு. சரியா? இதை 2 முறைகளில் செய்யலாம். முதல் முறை பார்த்தீங்கன்னாக்கி இந்த 12/4 அப்படின்னு இந்த கணக்கை எடுத்துக்கலாம். இந்த வகுத்தில் 12/4 எடுத்துக்கலாம். சரி, இந்த 12/4 என்பதை எப்படி நம்ம ஒரே வாய்ப்பாடால் அடிக்கணும். இந்த 2 எண்கள் இருக்குன்னா இந்த 2 எண்களையும் ஒரே வாய்ப்பாடால் நம்ம அடி கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கி இந்த 4 1 4 4ன்னு வைக்கலாம். இந்த 12 அதே வாய்ப்பாடால் 3 4 12 அப்படின்னு வைக்கலாம். அப்போ 3/1 அப்படிங்கிறத நம்ம வெறும் 3ன்னு எழுதலாம். சரிதான்? நான் ஏற்கனவே முதல்ல பார்த்துருக்கணும். சரி, இதே கணக்கை இன்னொரு முறையில் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முழுக்களுடைய கழித்தல் பார்க்கும்போது முழுக்களுடைய கூட்டல் செஞ்சுருப்போம். அந்த கழித்தலை கூட்டலாக மாற்றி நம்ம செஞ்சுருப்போம். சரிதானா? கழித்தலுக்குன்னு தனியாக ஃபார்முலா இல்லை, அந்த கூட்டலாம் அப்படியே மாற்றி செஞ்சோம். அதே மாதிரி இங்கே வகுத்தலில் இருக்கும்போது நீங்கள் நேரடியாக வகுத்தலாக செய்யாமல் பெருக்கலாக மாற்றி செய்யலாம். அது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த 12 என்கிற எண்ணுக்கு கீழ் பகுதியில் பகுதி என்ன இருக்குன்னாக்கி 1 இருக்குது. நம்ம கண்ணுக்கு தெரியாமல் வகுத்தல் போட்டுக்கிடுங்க. அதே மாதிரி இந்த 4 என்கிற எண்ணுக்கு கீழே என்ன இருக்குது, 1 இருக்குது. இதை நேரடியாக நீங்கள் வகுத்தலாக செய்யாதுங்க, பெருக்கலாக மாற்றுங்க. அப்போ பெருக்கலாக மாற்றும்போது 12/1 போட்டுவிடுங்க. இந்த வகுத்தலை நீங்கள் பெருக்கலாக மாற்றுங்க. ஏற்கனவே கழித்தலை நீங்கள் கூட்டலாக மாற்றிருப்பீங்க. அப்போ கழித்தலை கூட்டலாக மாற்றும்போது அதற்கு அப்புறமா இருக்கக்கூடிய எண் குறை எண்ணாக இருந்தால் மிக எண்ணாக மாற்றுவீங்க, மிக எண்ணாக இருந்தால் குறை எண்ணாக மாற்றுவீங்க. அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தோம்னா கூட்டலுடைய எதிர்மறை அல்லது கூட்டல் நேர்மாறுன்னு படித்தோம். இங்கே என்ன படிக்கிறோம் அப்படின்னாக்கி இந்த வகுத்தில் நம்ம பெருக்கலாக மாற்றும்போது இந்த எண்ணை என்னுடைய தலைகீழின்னு படிக்கிறோம். சரிதானா? அப்போ தலைகீழினா என்ன? தொகுதி பகுதிக்கு போகுது, பகுதி தொகுதிக்கு மாறுது. சரிதானா? வேறு எதுவுமே மாற்றம் கிடையாது. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா 1/4. இப்போ இதே நம்பர் இதில் ஒரு குறை எண் இருக்குன்னு வைங்களேன். அந்த குறை எண் கீழே அந்த தொகுதிக்கு அந்த குறை எண் மைனஸ் போனாலும் மேலே தொகுதிக்கு போனாலும் ஒரே மதிப்பு தான். அது எங்கே போட்டாலும் ஒரே மதிப்பு தான். அதுக்கும் நான் உங்களுக்கு சொல்லி தந்துருக்கிறேன். இப்போ இது நேரடியான நம்பர். இப்போ பார்த்தீங்கன்னாக்கி இந்த தொகுதிக்கும் பகுதிக்கும் அடி கொடுக்கலாம், இந்த தொகுதிக்கும் பகுதிக்கும் அடி கொடுக்கலாம். ஆனால் இங்கே என்ன செய்ய முடியாது, அடி கொடுக்க முடியாது. ஏன்னா அதே நம்பர் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெருக்கல்ல இருக்கும்போது இந்த பகுதிக்கும் இந்த தொகுதிக்கும் அடி கொடுக்கலாம். சரியா? அப்போ இந்த நம்பர் இப்படி கிராஸில் அடி கொடுக்கலாம், இப்படியும் அடி கொடுக்கலாம், இந்த பின்னத்துக்கும் அடி கொடுக்கலாம். ஆனால் எங்கே அடி கொடுக்க முடியுதோ அதுதான் அடி கொடுக்க முடியும். அப்போ இப்போ பார்த்தீங்கன்னாக்கி ஒரே வாய்ப்பாடால் அடி கொடுக்கணும். 1 4 4 3 4 12. இப்போ 3ஐயும் 1ஐயும் பெருக்குனீங்கன்னா 3, 1ஐயும் 1ஐயும் பெருக்குறீங்கன்னா 1. அப்போ இந்த 2ஐயும் போட்டிங்கன்னா 3. சரியா? இதே மெத்தட் தான், இது வேறு முறை, அதே ஆன்சர் வந்திருக்கு.
சரிதானா? இப்போ இதே கணக்கை எப்படி செய்யலாம் பாருங்க. -12 வகுத்தல் 4 சரியா? ஒரு குறையெண் ஒரு மிகையெண். இதை எப்படி செய்யலாம்? இதே முறைப்படி மாற்றிக்கிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கி -12 கீழ் 1 இருக்குது, வகுத்தல் 4 கீழ் 1 இருக்குது. இதை எப்படி செய்யலாம்? இப்போ பார்த்தீங்கன்னாக்கி இதை பெருக்கலாம் மாற்றுங்க. அப்போ -12/1 இந்த வகுத்தில் என்ன செய்யுங்க? பெருக்கலாம் மாற்றுங்க. மாற்றினோடனே என்ன செய்யும்? அதுக்கப்புறமா உள்ள நம்பர் தலைகீழியாக மாறும். சரிதானா? அப்போ தலைகீழி என்னம்மா இதுக்கு? 4 கீழ் 1க்கு தலைகீழி என்ன? 1/4. 1/1 கூட கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? 4 தலைகீழி என்னன்னு கேட்கலாம். அப்போ ஏற்கனவே 4 பகுதி 1 இருக்குங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ அதனுடைய தலைகீழி 1/4. சரிதானா? இப்போ நீங்கள் இந்த மைனஸ் அடையாளத்தை மறந்துடுங்க, குறியீடை மறந்துடுங்க, நம்பரை மாத்திரம் அடிங்க. 1 நாள் 4, 3 நாள் 12. இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம பெருக்கல்ல பார்த்துருக்கோம். ஒரே ஒரு மைனஸ் பெருக்கல்ல வந்துருதுன்னா ஆன்சர் என்னதில் தான் கிடைக்கும்? மைனஸில் தான் கிடைக்கும். அதேமாதிரி 3 மைனஸ் தொடர்ந்து இருக்குனாக்கி அங்கே என்ன கிடைக்கும்? மைனஸில் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம். இப்போ வந்து இங்கே ஒரே ஒரு மைனஸ் தான் இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னாக்கி -3. இங்கே 1 இருக்குனீங்கன்னா 1, அப்போ -3. சரிதானா? இந்த ஆன்சரை நம்ம பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கி ரெண்டுமே குறையெண்ணா இருக்குது. -12 வகுத்தல் -4 சரியா? அப்போ இந்த எண்ணை என்ன செஞ்சுருக்கலாம்? இந்த எண்ணுக்கு கீழே என்ன இருக்குது? 1 இருக்குது சரியா? அப்போ -12 கீழ் 1 இருக்குது. இப்போ இந்த வகுத்தல் என்ன செய்தோம்? இது கீழே 1 இருக்குது சரியா? இந்த வகுத்தல் என்ன செய்தோம்? பெருக்கலாக மாற்றுறோம். பெருக்கலாக மாற்றும் போது அதுக்கப்புறமா உள்ள எண்ணினுடைய தலைகீழி போடணும். பெருக்கலுக்கு தலைகீழி போடணும், கூட்டலுக்கு அங்கே கழித்தலுக்கு என்ன செஞ்சோம்? கூட்டல் நேர்மாறு அல்லது கூட்டல் எதிர்மறை. சரிதானா? இதை ஞாபகத்தில் வச்சுட்டிங்கன்னா இந்த கணக்கில் எந்த சந்தேகமும் இருக்காது. சரி, அப்போ இப்போ மாற்றும் போது என்ன வரும்? 1/-4. சரிதானா? மைனஸில் இருக்கிறதுனால நான் ப்ராக்கெட் பண்ணிக்கிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 நாள் 4, 3 நாள் 12. சரியா? அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மைனஸ் மேலே தொகுதியில் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் என்ன இருக்குது? பகுதியில் இருக்குது. பகுதி தொகுதியில் அங்கே நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். பகுதி தொகுதியில் மைனஸ் எங்கே இருந்தாலும் ஒரே மதிப்புன்னு தான் சொல்லியிருக்கிறோம். அப்போ நீங்கள் இப்படியே எடுத்துக்கிடுங்க. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ 2 மைனஸ் இருந்ததுன்னா ஆன்சர் எதில் கிடைக்கும்? ப்ளஸில் கிடைக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் சரியா? அந்த பெருக்கல்ல பார்த்துட்டோம். அப்போ ப்ளஸில் கிடைக்கி 3யும் 1யும் பெருக்குனாக்கி 3, 1யும் 1யும் பெருக்குனா 1, இந்த மைனஸையும் பெருக்கும்போது ப்ளஸ், அப்போ 2, அப்போ 3/1, அப்போ 3 ஆன்சர். சரிதானாம்மா? அடுத்து இதே முறையை எப்படி பார்க்கலாம்னாக்கி இது ரெண்டும் மிக எண், இது 1 குறை எண்ணு, 1 மிக எண்ணு, இது ரெண்டுமே குறை எண்ணு. 4வது முறை எப்படி கேட்க முடியும்னாக்கி 12 வகுத்தல் -4, ரெண்டாவது உள்ளது குறை எண்ணாக கேட்க முடியும். அப்போ இந்த கணக்கை எப்படி எழுதலாம்? 12 கீழ் 1 இருக்குதாப்புல வச்சுக்கிடுங்கம்மா. இந்த வகுத்தல் இது கீழே 1 இருக்குது சரியா? அப்போ இப்போ என்ன செய்தீங்க? பெருக்கலாக மாற்றுறீங்க. அப்போ என்ன செய்யணும்? தலைகீழியாக மாறும். -4 கீழ் 1 இதனுடைய தலைகீழி என்னம்மா? 1/-4. இந்த மைனஸை மேலே போட்டாலும் தப்பு கிடையாது. சரிதானா? நம்ம ஏற்கனவே அங்கே பார்த்துட்டோம். அப்போ இப்போ பார்க்கும்போது இந்த 4க்கும் 12க்கும் அடி கொடுக்கலாமா? 1 நாள் 4, 3 நாள் 12. அப்போ 3யும் 1யும் பெருக்கணும்னா 3, 1யும் 1யும் பெருக்கணும்னா 1. ஏற்கனவே இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ ஆன்சர் எதில் தான் வரும்? மைனஸில் தான் வரும். இந்த மைனஸ் கீழே இருந்தாலும் இந்த 1 கீழே போட்டாலும் போடலனாலும் ஒரே மதிப்பு தான். அப்போ -3ன்ட்டு நம்ம ஆன்சர் பார்த்துக்கலாம். இந்த 4 கணக்குகளை தவிர வகுத்தலில் வேறு கணக்குகள் முழுக்களில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்பர் தான் மாறுபடுமே தவிர வேறு எதுவும் மாற்றம் வராது. சரிதானே? இந்த சின்ன கணக்கில் நீங்கள் நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கி நம்ம என்ன செய்யலாம்? எப்படிப்பட்ட வகுத்தலாக இருந்தாலும் என்ன செய்யலாம்? செய்யலாம். முழுக்களுடைய வகுத்தல் வந்து செய்ததில் குழப்பங்கள் எதுவும் இருக்காது. சரிதானா? நல்லா தெரிஞ்சுடுங்க. வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.